மாப்பு இவன் தானே நம்மளை அடித்தது. ஓடிடுவோம், வேற வேலை இல்லை. இவன் யாரு? 3 ஆப்ரேஷன் பண்ணி 3வது ஆளாக வந்த மாதிரி இருக்கான். சரி, இவனை டேமேஜ் கொடுத்துருவோம். சாச்சு ஓடிடுவோம். நெக்ஸ்ட் யார் இவன்? முதல் உதவி பண்ணுங்க. ஸோ ஹேலோ, வெல்கம் டு 2 கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலோ விசஸ் டியோ கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்னடா நீ பிரேக் டான்ஸர் பண்டெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறது நல்லா வீது கைஸ். இது நான் ஒன்றும் இல்லை, இந்தோனேஷியன் சர்வர். நம்ம சர்வரில் ரூம் கார்டுக்கு கொஞ்சம் பஞ்சம், அதனால தான் போனேன் இந்தோனேஷியன் சர்வருக்கு. கொஞ்சம் என்னடா ரைமிங்காக டைமிங்கெல்லாம் பேசுகிறேன். அதான் அப்படி தான் கைஸ், ஒரு டைமிங். ஓகே காய்ஸ், இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் பார்க்கணும், ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் எப்போது டெசர்ட் ஈகிள் தானே எடுக்க முடியும், அதனால் டெசர்ட் ஈகிள் எடுத்துகிட்டு விருப்பாண்டே ட்ராக் வச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் சாயங்காலம் தூங்கி ஏஞ்சி ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு ஆயிடுச்சுமா விளையாடி பாடலாமேன்னு விளையாடினேன். அதில் ஒரு நல்ல கண்ணன் கிடச்சி. ஃபஸ்ட்டு மேட்ச் அதனால கை வரலன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்போ அப்படி தானே இருக்கும். ஒரு இது கூட போல் எப்போ இப்படி க்ரோவால் போட்டு கவர் எடுத்தாச்சு. எனக்கு க்ரோவால் அவ்வளோ சொத்து போட வராது கைஸ், கற்றுக்கணும் சிலது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆட பாவி தாம்சன் அழித்தி புடி பாருங்கள். அழித்தி பிடி கேஸ்லாம் எப்போ ஒழிக்கிறோமோ அப்போ தான் உருப்பிடும். விடுங்க, நம்மளே எப்பயாச்சும் அழித்தி பிடிப்போம். விடுங்க, இந்த மேட்ச்சில் சில வாட்டி அழித்தி பிடிப்போம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சரி விட்றா ராஜா, பார்ப்போம். என்ன மாதிரி ஸ்கின் எல்லாம் வச்சுருந்தவனி ஸ்கின் இல்லாமல் விளையாடுறியே. விடு பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், அடுத்தது சோலோ விசஸ் ஸ்குவாடுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்னடா பாட்டுங்களை கூப்பிட்டு வந்து சமாளியான்னு கேட்காதீங்க கைஸ். அவன் பாட்டா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதில் வந்த குளோபல் பிளேயர் தான். 2 பேரும் நான் ஸ்குவாடு போடலான்னு தான் பார்த்தேன். டியோவே முதல்ல எப்படி கேட்குறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்குவாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முயற்சி பயிற்சி எல்லாமே. பார்க்கலாம். டேமேஜ் கொடுத்தவர் வந்து வணக்கம் நாம அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் கொடுத்தலாடா தம்பி வந்து கில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து மண்டே காமிச்சினார். ஆடு பலியாடா ஆகி விட்டதே. இப்போ இன்னொரு ஆடு என்ன ஒன்று வணக்கம் நாம அப்படின்னா இவன் வந்துட்டு மண்டையில் அடிச்சிட்டான். இப்போ ஒன்று பண்ணுவான் பாருங்களேன், செத்த பயல நான் விடவே மாட்டேன்டா. இப்போ அவனுக்கு தான் கைஸ் இப்போ விழப்பது பாரு. 400 ஓடி தான் அந்த மாதிரி குளோவால் போட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். அவன் பயப்படுவான். என்னடா ஒத்தாள் 2 பேர் ஒத்தாள் இருந்தாலே பயம் இருக்குல்ல. இது வராம்பாரு குளோவால் போட்டு. அவனுக்கு அங்கேயே தான் இருப்பானே, இங்கே வரமாட்டானுங்க. ஏன்னா வீரா இங்கே ஒருத்தர் இருக்கல்ல, ஏதோ ஒருத்தன் வந்தா 60 வாங்கிட்டான். அங்கேயே இருந்து ஹீல் பண்ணிட்டுக்கிறான். இன்னொருத்தர் வராரு. எங்கே ஜோக்கர் மண்டி ஏன் வராரு, ஹெட்செட் வாங்கிட்டு போகிறாரு. ஆமாம்ல, சாரிப்பா. சரி ஓகே, ஒருத்தர் ரைட்டில் வச்சு லெஃப்டில் ரெஸ்ட் பண்ணுறாரு. இது பார்ப்போம். கோல் போட்டு வராரு. அவரும் வர நானும் வர என்னதான் நான் இருந்துச்சு. 50 டேமேஜ் கிட்ட கொடுத்துருப்பேன். 12 மணி சில்லறையாக போச்சு. அப்புறம் அவனும் கோல் போட்டான். நம்ம சும்மா போனோம். நம்ம கோல் போட்டு பின்னாடி பதுங்கி வந்துட்டோம்ல. இங்கே ஒருத்தர் என்னமோ மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றி நிற்கிறாரு. வணக்கம் நம்ம அப்படின்னா சொல்லிட்டு இவருக்கு மண்டையில் வச்சு அமிச்சிட்டு வேணாண்டா தம்பி நீ தெரிய வேணாம் சொல்லிட்டு உட்காந்து இந்த இங்கே ஒருத்தர் முதல் உதவி பண்ணிட்டு இருப்பாரு. வேணாண்டா அப்புறமா போய் முதல் உதவி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மண்டையில் கொடுத்தே நம்ம இந்த ரவுண்டில் வின் பண்ணியாச்சே. இப்போ என்ன நடக்கும் பாருங்களேன். இந்த ஒரு டியோ இந்த மாதிரி பதட்டத்தில் தான் நம்ம உட்பைகள் கையில் எடுத்தா ட்ராகே வர மாட்டேங்குது. விடுங்க சில டைம் நல்லா எப்போ இந்த மாதிரி ட்ராக் எவனுக்கும் வராது. அந்த மாதிரி நம்மளுக்கு ட்ராக் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமாக எவனுக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுக்கு தான் ட்ராக் வருது. பின்னாடி போய்ட்டு ரெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே இருந்தால் நம்மளுக்கு அழுத்தி பிடிச்சி அமுச்சு விட்றானுங்க. பாருங்க ரெஸ்ட் பண்ண சொல்லப்போ ஓடின்னு இருக்கங்க. அதே நம்ம பெருமையாக சொல்லணும். நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எனிமி முன்னாடி ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஓடிடுங்க. ஓடி அவனுங்களை ஆட்டம் காமிச்சு வச்சுருங்க. இப்பவும் ட்ராக் பண்ண செத்தப்போ சனியம் பிடிச்ச இதுவே வரவே மாட்டேங்குது. வாய் குழந்தை இது டபுள் வில்லிட்டா வாங்கிட்டாரு. மாப்பிள்ளை வாங்கியாச்சு. ஐயோ நல்ல வேலை. எதுக்கும் நான் எப்போ ரூம் மேட்ச் போட்டாலும் பால் டேமேஜ் கம்மி பண்ணி இந்த மாதிரி எகிரி குச்சா பாதி எடுத்து போயிட்டுருக்கேன். தாங்க முடியலை. இல்லை பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் விளையாட்டுருக்கேன். ஆமாம்ல, நான் எதுவும் ஒன்று சொன்னோன்னு வந்துட்டேன். சரி அதை விடுங்க. இப்போ இவர் மறுபடியும் முதல் உதவி பண்ணிருப்பாரு. அழித்திடுவேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. திடீர்னு அழித்திடுவேன். பாருங்கள், டபுள் புல்லட்டில் அழித்திடுவேன். கடைசி வரைக்கும் பாருங்கண்ணே, இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும் தெரியுமா. அவனுங்க முடிச்சாங்கன்னா எமௌண்ட்லாம் போட்டானுங்க. ஒரு ட்ராக் மிஸ்ஸு. மறுபடியும் வந்து பார்ப்பேன். வருவானா வீட்டுக்கு வெளியே வந்துச்சு. குளோவாலுக்கு வெளியே வந்து எட்டி பார்ப்பானா. இது வணக்கம் நம்ம அப்புறம் வந்துட்டாரு. சே ஹெட்ஷாட் ஒன்றும் இல்லைங்க. நார்மல் தான். கொடுத்த டேமேஜ் நான் ஹீல் பண்ண கூட வந்திருக்கு. அதான் கொடுத்து அமுச்சிட்டோம். ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தா அது குளோவால் பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து என்ன தவறு செய்தா நீ அம்மா குளோவால் போட்டு அடித்தாச்சு. அவர் நமக்காக தியாகம் பண்ணி விட்டார்.
என்னப்பா சரி விடுங்க. அவனுங்க எப்படிலாம் நம்மளை இது வச்சு செஞ்சானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க ரெஸ்ட் பண்ணிட்டு வச்சு ஓடி போயிட்டுருப்பேன். இப்போ ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணுறா அந்த பக்கம் இவர் நோக்க, சரி லெஃப்ட் சைடு இவர் நோக்க, ரைட் சைடு இவர் நோக்க குளோவால் உடைக்கிறானுங்க. இப்போ பாருங்க வெறி கொண்டே வேங்கையாக மாறிய 2 கேமர் சூர்யா இதோ ஓடி நிற்கிற ரெஸ்ட் பண்ணி ஓடிங்க. நம்மளெல்லாம் அவ்வளோ வராதுங்க. குளோவால் படி எல்லாத்தையும் கற்றுக்கணும். உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு, உங்களுக்கு ஒரு 1 டேப் அந்த மாதிரி வந்துன்னு கேட்டுச்சுன்னா வந்து தெரிஞ்சிச்சுன்னா ட்ரைனிங் மேட்ச்லேயே போய் இதுவாகிடுங்க. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் வச்சு ட்ரைனிங் எடுங்க. அது நல்லா பழகும். வாங்கிட்டாரு மாப்பிள்ளை. அப்புறம் வீட்டில் எல்லாம் சோக்கியமானே என்னடா இந்த மஞ்சள் கலர் வந்து நம்ம இதுவில் வாழ்க்கையில் விளையாடி போயிட்டு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்களேன். அவனும் அழிச்சு பிடிக்க நானும் அழிச்சு பிடிக்க. இப்போ என்ன தானே நடந்துச்சு, மண்டியில் வச்சு சொல்லி விடுவேன். அப்போ பார்த்தா ஹெட்ஷாட் வரல, நார்மலுக்கு விடுங்க பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயும் எம்பிச்சு 2 கேம் பண்ணோம். அடுத்த மேட்ச்சில் வின்னே இனிமே வாயில பண்ணே. அப்புறம் என்ன நடக்கலாம். சரி ஓகே. ஏய் முதுகு பின்னாய் சொருவி விட்டாய் கட்டப்பா உனக்கு இதெல்லாம் கட்டப்பாக்கு வாயில பீடா போட்டு அடிச்சு விட்டோம். கட்டப்பா என்ன கட்டப்பா இதெல்லாம் உனக்கு ஒரு கெட்டப்பா. சரி அடிச்சிட்டோம் கொடுங்க. இப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்க. எதுவும் சொல்ல முடியல. ரெஸ்ட் பண்ணிட்டு அவன் அங்கேதான் இருக்கு, ரைட் லெஃப்ட்ல தான் இருக்கான். அடிச்சிடலான்னு சொல்லி க்ளோவாலில் போட்டு போயிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். திடீர்னு நாய் குக் பண்ண ஆரம்பிச்சிடும், கிரானைட் போட ஆரம்பிச்சிடும், ஓடுறா கை புள்ளன்னு போட்டாலும். அப்போ இப்போ கடைசியில் எனக்கு இருக்குது 11 ஹெல்த்து தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ உடுன்னு ஓடுவேன். கிரானைட்டில் சேர்த்துட்டேன். இந்த பைத்தியம் தான் காய்ச்சி, இந்த அரமெண்டல் தான். அந்த அரமெண்டல் இவரும் போடுவார். நீயும் குக் பண்ணி போடுறா அப்படின்னு சொல்லிட்டான் போல. அவன் டீம்மேட்டாண்ட எனக்கு ஒரு ஐடியா வச்சு இவன்கிட்ட ஆட்டம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குக் பண்ணி போடுவான்ல. அவனுக்கு எங்கே இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அதனால ரெஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் குளோவால் போட்டு முன்னாடி போனால் அங்கே தான் கிரானைட் குக் பண்ணி போட்டுருக்கேன். நான் வரத்தே கோடியில் போடுது. இப்போ விழும் போட்டு மண்டியில் வீச்சா டேய். அப்போவே சொன்னேன்டா ஏரியாவில் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கும்போது. யாருப்பா அந்த ப்ரோ பிளேயர் கேட்குறீங்க? நான் தான். அதை விடுங்க. இப்போ மறுபடியும் இவர் என்ன பாவம் செஞ்சாருன்னு தெரியல. பாவம் பாருங்க. இப்போ அவன் என்ன நடக்கு நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ் பாருங்க. மறுபடியும் எலிமினேட் ஆகிட்டாரு. இவருக்கு வேலையே கிடையாது. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து எலிமினேட் ஆகி நம்மளுக்கு இது பண்ணி வரும். பார்ப்போம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு நான் நரி தந்திருக்கான். இப்போ ஒருத்தர் ஜஸ்ட் மிஸ் ஆகிடும். எப்படியோ வீழ்ந்துடுச்சு அவருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தா கிராண்ட் குக் பண்ணி போகிறான் நாய். அப்புறம் காண்டாயிடுச்சு. வெறி கொண்டு வேங்கியாக மாறிய 2 கேமர் அந்த மாதிரி முன்னாடி இறங்கிட்ட. இதுங்க எப்படியே முன்னாடி பண்ண அடிச்சிடும். அப்படியே சைடை போய் அப்படியே அடிவாங்க. பார்த்தா ட்ராக் வரல. திடீர்னு கை காலெல்லாம் ஒதுக்கு நரம்பு தலைச்சேன்னு கேட்காதீங்க. அது ஒரு பதட்டம். இப்போ விழுப்பாருங்க வேண்டா கருப்பிச்சாமி மண்டமிலே வீச்சா. இப்போ என்கிட்ட எமௌண்ட் இல்லைனால எமௌண்ட் போட மாதிரி ஒரு சீன் தான் போடலாம். குளோவால் சுற்றி போட்டு எப்படியோ 6க்கு 5 என்னடா 4 வந்துச்சு. வாய்ஸ் ரொம்ப வீடியோ லென்த்து, அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணேன். என்னடா 6க்கு 4 இப்போ 5 வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்க. இப்போ ஜெயிக்க போகிறோம். இப்போ எப்படின்னா ஜெயிச்சிடுவோன்னு நினச்சி முன்னாடி ரெஸ்ட் பண்ணுறேன். இப்படியே பண்ணலாம். ஒருத்தருக்கு மண்டையில் விழுந்துச்சு. இவன் தான் நம்மளை எலிமினேட் பண்ணுவான். வேணாண்டா தம்பி இந்த வாட்டி எலிமினேட் ஆகாத அண்ணன் கையிலே செத்துரு, அப்போ தான் உனக்கு நல்ல மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா இது தப்பாக நடக்குது அப்படின்னு போய் முன்னாடி போய் பார்த்தா இப்போ ஹீல் பண்ண போகிறான் பாரு. போய் ஹீல் பண்ணிட்டான். நண்பா உடனே ஹீல் பண்ணுவேன்டா நான் பொம்பா அப்படின்னு சொல்லி ஹீல் பண்ணுறாரு. நான் விட மாட்டேன். மறுபடியும் உயிர் போயிடுச்சு வந்துட்டேன்டா. வேணாண்டா தம்பி நீ போயிடுறா, நீ விமோச்சனை நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டோம். ஹெட்ஷாட்டு போச்சு. மறுபடியும் சுற்றி க்ளோவால் போட்டாச்சு. இப்போ வருவாம்பர் நம்ம இது வருவான் அப்பா. 2 10 20 எழுத்து கம்மி பண்ணியாச்சு. அப்புறம் சுற்றுது கண்ணாடி. சரி ஐயோ மறுபடியும் போடுவான் பாரு. இந்த நாய்க்கு இந்த எமௌண்ட்டை விட்டா வேற எமௌண்ட் கிடையாது. என் சர்வருக்கு வந்து போடுறான். நான் சீனான சிங்கோன்னு ஊரே சொல்லுண்டா அப்படின்னு ஊர் சொல்லாது. என் ஸ்குவாடு வந்து சொல்லுவானுங்க. சரி அதை விடுங்க. இப்போ என்ன நடக்குது பாக்கலாம். 6க்கு 6 ஜெயிக்க போட்டி யாரு அந்த மூஞ்சி விட்டு பாரு. வாங்கிட்டாரு MP5ல 88 288 வாங்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா எங்கடா மாயமானா மந்திரமானான்னு பார்த்தா கல்லுக்கு பின்னாடி சிப்பி வேலை செஞ்சுட்டு இருக்காரு போலக்குது. அப்படியே குத்து ஹெட்ஷாட் வச்சு மண்டையை உடச்சி கீழே எடுத்தாச்சு. இப்போ 1க்கு 1 யார் மேலே படப்போகுது கண்ணு. குளோவால் போட்டான். சுடலான்னு பார்த்தா குளோவால் போட்டான். என்ன நடக்குது யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் வருவானா நான் வருவானா வேணாம் நம்மளே போயிடலாம். இந்த பக்கம் குளோவாலில் சந்து இருந்துச்சு. அடித்து பார்த்தா 8 இன்ச்சு. அப்புறம் சுற்று பிடிச்சி கையில் குளோவால் போட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அவன் கிராஸ் ஆகிறான். ஜீப்ரா கிராசிங் மாதிரி. இப்போது ஸ்லோ மோஷன் ஏண்டா வச்சு அப்படியே மண்டை மேலே வச்சு 2 கேமர் கெத்து அவன் வாயில் வச்சு அவனை ஒரு வெத்து அப்படின்னு காமிச்சு இந்த மேட்ச்சில் நம்ம தான் வின்னே. சூப்பர்.
மார்வலஸ் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப பேசிட்டேன் guys. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய், see you guys.